ஏய் முதல்ல இந்த இது பண்றா முதல்ல இந்த கலைஞர் உணவகம், ஜெயலலிதா அந்த அம்மா உணவகம் இதெல்லாம் வந்து மாத்திட்டு அரசாங்கம்னு மாத்தணும்டா, தமிழக அரசுன்னு மாத்தணும், தமிழ்நாடுன்னு போடணும்டா. முதல்ல இந்த ஏய், நேம் எல்லாம் தூக்கணும்டா அவங்களுக்கு. இல்ல நீ வந்து நேம் கூட வச்சுக்க, பட் அட்லீஸ்ட் வந்து அது ப்ராப்பரா பண்ண விடு. அம்மா உணவகம்லாம் வந்து எதுக்குன்னு சூப்பரான விஷயம். இல்ல நல்ல ஒரு எதுக்கு விஷயம். நேம்? இப்போ இங்க பாரு, இப்போ போய் இல்ல ரஷ்யன் கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம் போட்டா, ரஷ்யன் கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம் போட்டா நீ வந்து நீ வந்து இப்போ குட்டி நேம் எடுத்த இல்ல போட்டுருவியா? மனசு, நீ எடுத்த உடனே வந்து அவனை வந்து இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா முடியாத காரியமாச்சே. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இதையாவது ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. நான் சும்மா சொல்றேன்டா, இல்ல எனக்கு ரைட்டு தோணுச்சு தான், சொல்றேன். முதல்ல அதெல்லாம் தூக்கணும். ரைட்டு தான். நான்லாம் ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கேன். பட் வந்து எப்பவுமே வந்து நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட பேர் லாஸ்ட் வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். அரசியல் வந்து பேசுவாங்கல்ல, நான் வந்து அது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம செத்து போனாலும் வந்து பேசணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஸோ அதுக்காண்டி தான் அந்த மாதிரி பேர், இந்த இது பேருந்து நிலையங்கள், மற்ற பொது பப்ளிக் பிளேசஸ்க்குலாம் வந்து தன்னோட பேரை வச்சுக்கிறது, தன்னோட சமாதியை வச்சுக்கிறது காரணமே எல்லாமே இதுதான். ஒரு நப்பாசை இந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் தான் அரசியல்ல இவங்க இருக்கிறதுக்கு. ஸோ அதுலயே நீ கையை வச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீ எதிர்பார்க்கவே கூடாது. நீ வந்து ஊழலை கம்மி பண்ணிக்க சொல்லிக்க, கரெக்டான விஷயத்த இது ரிக்வஸ்ட் பண்ணு. இந்த விஷயத்த வந்து நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாலும் அது வந்து ஏத்துக்கவே மாட்டானுங்க. கேட்டா வந்து நீ வந்து வேற ஒரு விஷயத்த பேசுற, கிளர்ச்சியை உண்டு பண்ற அப்படின்றானுங்க, நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவானுங்க. ஸோ இது செட் ஆகாது. இதுல அந்த கட்சியில நம்ம கட்சியில இருந்து அதான் ஒரு பொண்ணு போச்சுல்ல, அதான் அந்த பொண்ணு ஆமா வந்துட்டு ஆமா. அதான் 1,00,000 பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டானுங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆமாமா, முடிச்சு விட்டானுங்கடா, சம்பவத்தை பண்ணிட்டாங்கடா நம்ம இல்ல பசங்க. என்ன ஐயோ கேட்டா ஐயோ. இல்ல 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 இதை விட அதிகமாகும். அதுவும் ஒரே நாள்ல இது ஆனது ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு தான் பார்த்தாலே பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டு போயிடுச்சு. இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க. ரெண்டாவது விஷயம் இல்ல, பொதுவா இருக்கிறவன் திட்டுறது, பொதுவா இருக்கிறவன் கூட இதை கேவலமா பாக்குறான். ஏன்னு கேட்டா டிஎம்கே, வேற எந்த கட்சி இருந்தா கூட அதை விட்டுருவானுங்க. டிஎம்கேன்னும் போது எதுல கொல்ல இல்லை, இருக்கிறது எல்லா இடத்துலயும் கொல்லதான் அடிக்கிறாங்க. இதுல இல்ல போயிட்டு நீ ஏதாவது வந்து என்னத்தை டிஃபெண்ட் அதிமுகல பண்ணி போய் ஏதாவது. சேர்ந்திருந்தா கூட வந்து அதிமுக இல்லடா, பிஜேபியில சேர்ந்தா கூட அவ்வளவு அடிச்சிருக்க மாட்டானுங்க. சி பிஜேபியில சேர்ந்து அடிச்சிருப்பானுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆப்போசிட்டா நிக்கிறது வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கு எதிரான. நீ திருமணியும் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மாறி சேர்ந்து வச்சுக்கவே உன்னை எச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பட் சொல்லிட்டேன் தெரியாம, சாரி. இரு நான் என்ன சொல்றேன்னா, நீ போறப்போ நான் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போனோம் பத்தியா, அங்கதான் பெரிய தப்பு பண்ணிச்சு இது. ஓகேவா? தேவையில்லாத தப்பு. உனக்கு என்னன்னா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா போ. உன்னை யாருமே இங்க யாரும் தடுத்து வைக்கல. போய் எங்க உனக்கு பிடிச்சிருக்கா போய் தொலைஞ்சிரு, அவ்வளவுதான். சரி நான் விடு யாரும் உன்னை விடு, எதுவுமே இல்ல இல்ல சொல்லல. அது போயிடுச்சு, நான் விட்டுறணும். ஏன்னா பேசக்கூடாது அதை பத்தின்னு. எதுக்கு? உன்னதான்டா அடிக்கணும், நீ தான்டா இப்ப ஆரம்பிச்ச. இல்ல இல்ல குறைஞ்சுக்குதானா புரியுதுதான். இப்ப சில பேர் இருப்பானுங்க, அதான் சொந்த சொந்த கட்சியே சொந்த கட்சியை திட்டினா மாசுலாம் இல்லடா, செருப்பால் தான் அடிப்பானுங்க. அதான் அது மேட்டர் இல்ல. கமெண்ட்ல ஒருத்தன் போட்டிருக்கான், கூலிக்கு விஜய் டிபி வச்சுன்னு உப்பு போடுறவன் எல்லாரையும் அதான் திட்டணும், அன்ஃபாலோ, அதான் அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. முதல்ல ஒன்று சொல்றேன். அதான் இப்ப இல்ல அதான் எனக்கும் நானும் இதான் சொல்லியிருக்கேன். அதான் லோகேஷ் ஃபேனு இந்த ஃபேனுன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் சொல்றேன். எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த கூலி ஓடணும்லாம் ஆசை கிடையாது. ஆனா நல்லா இருந்தா, ஒருவேளை படம் நல்லா இருந்து ஓடிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் அக்செப்ட் பண்ற மாதிரி தான். ஜெயிலரே அந்த மாதிரி தான் பண்ண. ஜெயிலர் எனக்கு சுத்தமா பிடிக்காது, காவா படம் இது. நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா சில பேர் ஜெயிலர் பிடிக்கும்னு அவனுக்கு. பேட்டையும் நல்லா இருக்கும் அதான். ஆனா அக்செப்ட் பண்றது ஓகே தான், அக்செப்ட் பண்றது தப்பு கிடையாது. அவங்க மாதிரி அழுதுனுக்கு தேவையில்லை. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே உப்பு போடுறதுக்கு நம்ம ஒன்றும் ஃபேன் கிடையாது, புரியுதா? இன்னொன்னு நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது, இவனுக்கு உப்பு போட்டுன்னு. ரெண்டாவது விஷயம், அவனை அடிக்கவும் கூடாது. இவனை அடிச்சா நம்ம நம்ம பேர்ல இது பண்ணுவானுங்க. இவனுக்கு திரும்ப இன்னும் ஃபேன் ஃபைட் பண்ணின்னு இருக்கானுங்க. ஃபேன் ஃபைட்னா அது இன்னும் கேவலமா. இப்பதான் கூலிக்கு ஏதாவது நெகட்டிவ் டேக் ஓட்டணும்னு வைய, அதான் இவனுங்க இன்னும் அணில தான் இருக்கானுங்க, இவனுங்க இன்னும் டேக் தான் ஓட்டின்னு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே சிரிப்பானுங்க. இதுல இன்னொன்னு, ரஜினிக்கு டிஎம்கே கட்சி சப்போர்ட்டுக்கு வரும், புரியுதா? நம்மளதான் அசிங்கப்படுத்துவானுங்க எண்ட் ஆஃப் த டே. அது எப்படின்னா, படம் வர்றதை கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா சும்மா அவனுக்கு ஏதாவது சரி கூலி பிடிக்கலையா போய் வார்ப்பாரு, அவ்வளவுதான் மேட்ரு. சும்மா இந்த சோசியல் மீடியா. இன்னொன்னு ஒன்று சொல்றேன், எந்த ஃபேன் பேஸாலையும் ஆஃப்லைன்ல ஒரு படத்தை ஓட முடியாம ஆக்க முடியாது. இது இதை நான் திரும்ப திரும்ப 2-3 வருஷமா தான் சொல்லுங்க, நருட்டோ உனக்கே தெரியும். இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சரிங்க, கண்டிப்பா. ஆன்லைன்ல உட்காந்து நெகட்டிவ் டேக் போட்டா ஒரு படத்தை உட்காந்து அடிச்சா வந்துட்டு ஆஃப்லைன்ல படம் ஓடாது. இது உண்மையில ஒரு தற்கொலை மைண்ட் செட். இது அவனுங்க பண்ணுவானுங்க, நான் இப்பெல்லாம் நம்ம பண்ணு இருக்கோம்.
கம்முன்னு இருக்கான். அது சும்மா விட்டா சொல்லுவேன் தரும் மாஸ்டர், சும்மா விட்டாலே அவன் வர்றது கிளம்ப பாட்டுக்கு வருவான் போவான். இவனுங்க தான் அச்சு அச்சு இருக்கிற பெரியல ஆக்கி விட்டுனுங்கிறானுங்க. யோ நீங்க எல்லாம் என்ன நினைச்சு நீ கிளம்ப அவ்வளவுதான் டவுன் ஆகுது. இப்ப இந்த கூலி படத்தோட ப்ரொமோஷனுக்கு எல்லாம் தவிச்சுன்னு இருக்கானுங்க. முதல்ல இல்ல இப்ப இவ்வளவு படத்துல இருந்து இவ்வளவு மெட்டீரியல் விட்டுறானே, யாருக்காவது ஐ போயிருதா? எவனை கேட்டாலும் சரி விடு ப்ரோ வரட்டும், சரி இருந்துட்டு போட்டோம், அவள் தான் இருக்கான். படம் சரிக்குச்சுன்னா முடிஞ்சது மேட்ரு. நடுவுல ரோட் ஷோ பண்ணாங்க பாத்தீங்களா கேரளால? ரோட் ஷோ டேடியா இல்ல என்னது? மாஸ்டர் ப்ரோ நான் பார்த்தேன். ஆர்கே தான்டா. ஆர்கே இல்ல நான் பார்த்தேன். ஆர்கே பார்க்கவே இல்லையே. அனிருத் கூட இன்ஸ்டால போட்டிருந்தானே இது பாக்கலையா? நடுவுல ஒரு ரோட் ஷோ பண்ணாங்கடா கேரளால. எது 4 பேர் சைடுல ஓடுவானு ஞாபகம். அதுக்கு ஒரு நிமிஷம், அது ஷூட்டிங் ஸ்பாட் இது இல்ல ரோட் ஷோ. அது ரோட் ஷோடா. எனக்கு அந்த வீடியோ அனுப்புறதுல பாக்கவே இல்லடா. சைடுல ரஜினி கேரளா என்ன கேட்ட தெருவுல கூட ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அதுல 4 பேர் தான் இந்த கை காட்டும் தலைவர தலையா அவனை கட்டுக்காதுங்க. அதான் சொல்றேன், அவனை இப்ப யாருமே கண்டுக்கல. அவனா வந்து வாண்டடா வந்து நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கான். ஓகேவா? அவனை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவனுக்கு பெரிய ஃபிளாப் என்ன தெரியுமா? இந்த கூலி படத்துக்கு கூட ஹைப் வந்து ஏத்தலாம் நினைச்சானுங்க, பார்த்தா இருக்கிறதுல மலுமட்டமா போயிடுச்சு கூலி படம் ஹைப். ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இல்ல கடைசி நேரத்துல ஏத்துவானுங்க. ஆனா படம் ஹைப் பெருசா ஏறாது. அது எப்படி இருக்குன்னா, 2 படம் வருது வார், இதுல எந்த படம்ன்ற மாதிரி பேசுவானுங்க. கடைசியில பார்த்தா தெரியும் எல்லாருக்கும் வார் தான் ஜெயிக்கும். ஏன்னா வந்துட்டு இந்திக்காரனை பொறுத்த வரைக்கும் சும்மா எடுத்தாலே பாத்துருவான், பாதி எடுத்தா கூட. நம்ம ஊர்லாம் அப்படி கிடையாது, கூட சவுத் இந்தியா அப்படி கிடையாது. கிரிட்டிசைஸ் ஆகிட்டு படம் மிக்சடு ஆனாலே படுத்துரும். இதுல லோக்கு தான் பேருக்கு தான் பாடி ஏத்தி 6 பேக் சேர்த்தி அவன் பக்காவா எஃபர்ட் போட்டு அவன் எல்லாம் ஸ்டண்ட்டும் பண்ணிருக்கான். இங்க வந்துட்டு கையை தூக்குனா 4 பேர் பாருங்க, காலை தூக்குனா 10 பேர் பாருங்க. தேவையில்லாது. ஒரு நிமிஷம் இல்ல அவனை அடி வேணா நீங்க அட்வைஸ் பண்ணிருந்தா அட்வைஸே அடிக்கிறதுக்கு ஏத்த பாத்தியா உனக்கு இருக்கணும். இல்ல இப்ப இல்ல நோட் பண்ணி பார்த்தா தெரியும். குட் பேட் அக்லியே வந்துட்டு தான் வரும்போது இப்ப ஏன் இப்ப நானே சொல்றேன்னா, இப்ப நான்லாம் ரொம்ப அடிப்பேன் அஜித் படம் வந்தா. என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணல. மிஞ்சி போனா உட்காந்துதான் சிரிச்சிருந்தோம், கிண்டல் பண்ணிருந்தோம், அதோட முடிஞ்சுது. ஏன்னா அவன் படம் தான் ட்ரால் மீட்டர்லாம் இருந்தது. ஆனா யாருமே தான் ஒரு நெகட்டிவ் டேக் போடல, ஒரு அசிங்கமான வார்த்தை எதுவும் திட்டல. ஏன் ஒரு ட்வீட் ஏன் எண்ணத்துக்கு எதுவுமே போட்டது கிடையாது. அவள் தான் விட்டாச்சு. அதான் ஏன்னா தெரியும் மிஞ்சி போனா அவனுக்கு என்ன ஓடும், 250 ஜாலி பண்ணு, அவள் தான் தலை 250 பண்ணிட்டாருன்னா அவன் பட்டாசு வச்சுன்னுறான். சரி ஓகே வச்சுன்னு போடா, ஜாலியா இருக்கும். இதே மாதிரிதான் இப்ப கூலி வருதா, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், விட்டுருணும் இவனுங்க தான். ஆனா நம்ம ஆளுங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? 2 விஷயம். ஒண்ணு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல சப்போர்ட் பண்ணி தள்ள மனோரி போட்டுப்பானுங்க. ஏன்னா சப்போர்ட் இப்ப நீ சப்போர்ட் பண்றது இப்ப சும்மா சொல்றேன், இங்க இருக்கிற ஸ்பீக்கர் 4 பேர் சப்போர்ட் பண்றான், நீ தாராளமா சப்போர்ட் பண்ணு, தப்பே கிடையாது, புரியுதா? ஆனா நாளைக்கு அவனுங்க உன்னை செருப்பால் அடிப்பானுங்கன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணு. ஒன்னும்டா நல்லவனா இருந்தா ரொம்ப நல்லவனா இருந்தணும். அது எப்படின்னா அவனுங்க ஃபேன்ஸ் நம்மள விஜய், அவனுங்க ஃபேன்ஸ் விஜய் திட்டினாலும் பரவாயில்ல, அதான். ஆனா நம்ம தான் நல்லவங்களா இருக்கலாம். ஆனா சில பேர் அப்படி இருக்காங்க, இன்னொரு நெகட்டிவிட்டி அப்படி இருக்காங்க. நல்ல விஷயம் தான். அப்படி ஒன்னும் அப்படி இருந்தணும், புரியுதா? அப்படி இருக்கிறோம், அப்படி இருந்தணும். 2வது விஷயம், கண்டுக்காத. நான்லாம் எப்படின்னா தான், இவன் வரானா வந்துட்டு போட்டோம், இருக்கிறானா இருந்துட்டு போட்டோம், பண்றானா பண்ணிட்டு போட்டோம். எப்படி பார்த்தாலும் தான். இப்ப ரஜினி பண்ணாலும் ரஜினி இப்ப பீக் ஆக்டர்னு யாரும் சொல்ல போறது இல்ல, அதிகமா அவன் தான் சம்பளம் வாங்குறான்னு யாரும் சொல்ல போறது இல்ல, கூட ஃபேன்ஸ் அவனுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்ல போறது இல்ல. நீ எந்த விஷயம் எடுத்து பார்த்தாலும் வராது. அப்புறம் எதுக்குடா நம்ம யோசிச்சுன்னு இருக்கணும்? இதுல இன்னொன்னு, என்னைக்குமே ஒரு விஷயத்த ரொம்ப பேசக்கூடாது. அதான் சொல்றேன். இப்ப ஏன் இது இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, திரும்ப இவனுங்க டிஎல் என்ன பண்றானுங்க, மாஸ்டர் ரஜினி ஃபேன்ஸை விட அதிகமா இவனுங்க தான் கொண்டு வரானுங்க டிஎல்ல. சார் கசாப்பு கட்ட கையில கத்தி, ஏண்டா இது முன்னாடி கசாப்பு கட்ட கத்தி நீ பார்த்தது இல்லை? அதாவது வரட்டும் இரு, வந்ததான் ஏதாவது தேர்னா சரியில்லை விட்டுறணும். அடுத்த வாரம் விண்வெளி நாயகன் வரான், ஜாக்கே யாரா மதிக்கிறாங்களா பத்தியா? அதுவும் ஆடியோ லஞ்ச் உட்காந்து நீ இப்ப கத்தினுக்கிறான் தெரியுமா? ஆடியோ லஞ்ச் ஆடியோ லஞ்சுக்கு எஸ்டிஆர்ல கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா ஆடியோ லஞ்ச் ஃபுல்லா எஸ்டிஆர் தான். யங்ஸ்டர் தான், யங்ஸ்டர் ஃபேன்ஸ் கமலுக்குறானுங்க. இருக்கு இது மணிரத்னம், கமலுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இல்லடா, கமலுக்கெல்லாம் ஆடியன்ஸ். அடுத்து ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் சொன்னா கொஞ்சம் பேர் கத்துனாங்க, எஸ்டிஆர் சொன்னா ஊசர் கத்துறாங்க. வேற
யாரா நீ? அலெக்ஸ் ம் ஹீரோ ஜாலியா எஸ்கே. இருக்க ஜாலி தான் ஜாலியா இருக்க போல. ஜாலி தான். இல்ல ஜாக்கு மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கடா. அதாவது ஜாலியா இருக்குன்னு சொன்னா நாங்க இலவு கொட்டினா நான் ஜாலியா தான்டா இருக்கேன் உண்மையிலேயே. இதேடா இதுவாதான். எப்படா நீ ஜாலியா இருக்கலாம்? இருக்கவே கூடாது. அதனாலதான் ஜாலியா இருக்கேன். சில பேர் அப்ப இருக்கக்கூடாதான். இல்லடா சில பேர் எப்படி தெரியுமா, இவன் எப்படி இவன் நாசமா போயின்னு நினைப்பானு. அப்பதான் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 1000 வந்துட்டு முதுகுல கீரல் இருந்தா கூட சிரிச்சு நிப்போம். நான் சிரிச்சுனுக்குதாவது பார்த்து செத்து போடான்னு. ஜாலியா இருக்குதுடா ஜாக்கு. ஆனா முதுகு குத்து வாங்கின முது ஆனா முதுகு குத்தலாம் இல்ல, கீரல்கள். அப்புறம் எனி அப்டேட்ஸ்? நமக்கு எப்படா அப்டேட் வரும்? நான் பாவத்தை கோவிந்தசாமின்னு டேய் இல்ல, டேய் 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 டேய். நானும் கோவிந்தசாமின்னு அச்சுன்னுக்கிறேன். ஆனா அவனும் ஏஞ்சிக்க மாட்டான் கேவியன்னு. ஷூட்டிங்க தான் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போயின்னு மெதுவா எடுக்கிறாங்கடா படம் கரெக்டா டேய் தான் மெதுவா இது பண்ணும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்துரும்டா. இந்த ஒரு மாசம் இருக்குல்ல. இல்ல அந்த நம்ம ஆளுங்க இல்லடா நம்ம ஆளுங்க ஷூட்டிங் டக்கு டக்குன்னு பண்ணி தான் தளபதி படத்தை பார்த்துருக்கோம். இது நிறுத்தி நிதானமா, ஏன்னா நிறைய நாள் இருக்குது. அடுத்த வருஷம் ஜனவரி தானே படம். 37 நாள் இருக்கு கரெக்டா அப்டேட். எத்தனை நாள் நின்று இது பேர் கை சடை வருது. அடுத்த மாசம் தளபதி பர்த்டே, மல்லாக்கு படம், ஒரே ஃபன்னு தான். ஜாலி. இல்ல இதுல படம் ஹிட் ஆன எஸ்டிஆர், ஃபிளாப் ஆன கமல்ன்றானுங்க தெரியுமா? ஆல்ரெடி எல்லாம் அப்படிதான் இருக்கானுங்க. ஆமா தெரியாதா? ஃபிளாப் ஆன கமல் பேரு, ஹிட் ஆன ஆமா ஆமா எஸ்டிஆர். ஆமா அப்படிதான் இருக்கானுங்கடா. ஃபுல்லா அப்படிதான் இப்ப வேற இருக்கானுங்க. இல்ல ஆடியோ லான்ச் போது போல ஃபுல்லா எஸ்டிஆர் தான் கத்தின்னு இருந்திருக்கானுங்க. யங்ஸ்டர் மாமி எஸ்டிஆர் ஆடியோ லான்ச் பயங்கரமா இருந்திருக்கு போல. டேய் டேய் எஸ்டிஆர் திரும்ப உடம்பு இல்லடா போட்டுட்டாங்க எஸ்கேருக்கு. அந்த இல்ல ஆடியோ லான்ச்சே நீ எஸ்டிஆர் ஆடியோ லான்ச் தான் அதான் சொல்லலாம். ஏன்னா இல்லடா எஸ்டிஆருக்கு இல்ல மட்டும் தான் ஏன்னா ரெஸ்பான்ஸ் அங்க. அதான் ஏன்னா எஸ்டிஆர் பத்திரத்துல எழுதி விட்டானுங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பேரு. நீ என்னதான் இருந்தாலும் ஃபேன் பேஸ் தான்டா நீ பேசும். டேய் எஸ்கே என்னடா அந்த இல்ல இல்ல அயன் படத்துல மாமே போடுவானே. இவன் அசிங்கப்படுத்திட்டான். இல்ல நான் கமல் ஃபேன்ஸை கூட்டினாரு. கூட்டு வா, ஃபெடி மட்டும் வருவாரு. இங்க பாரு, இந்த 4 சேட்டு பேர் இல்ல, இருப்பானுங்க. அயன் படத்துல 4 சேட்டு பேரும் வருவாங்க. பைத்தியக்காரனா அவன மாதிரியே இருப்பானுங்க. இருக்காங்க. இல்ல அதுல இல்ல இல்ல ஒருத்தன் இல்ல பேருக்கு பைத்தியக்காரன். ஒரு கமல் ஃபேன் ஜிம்ல இருக்கிறான் குமரன், வருவானான்னு தெரியல. அலெக்ஸ் அயன் அயன் இங்க படத்துல சேட்டு இங்க என்னடா வருவான். டேய் இல்லடா 12 மணி ஆனா டிஎம் ஆளுங்க வந்துடுறானடா. எங்க போட வந்துடுறாங்கப்பா. கத்தினே இருக்கானுங்க பாரு டிஎம் ஆளுங்க. பாக்குறேன்ல. என்னமா கத்துறானுங்க. அலெக்ஸ் பிஸ்கெட் போடுறா ஓடிடுவானுங்க. 200 அயன் தால் படத்துல தால் சேட்டு வச்சிருக்கியாடா? தெரியல. 200 ரூபீஸ் நோட்ஸ் வச்சிருக்கியா இல்லையா? இருக்கு. ஒரு லெக் பீஸா பிரியாணி கேட்பானா? இல்ல நீ சாப்பிட்டு எலும்பு போட்டா கூட ஏய், போதும். எலும்பு தட்டு எடுத்துட்டு போட்டு போயிடுவாங்க. வர்றா. இல்ல எலும்பு தட்டு பீரும் பிரியாணி கேட்பானுங்க. ஏய் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்லடா, அவங்க தலைவர் போட்டோ காட்டுறா போயிடுவானுங்க. அப்பெல்லாம் போக மாட்டாங்க. ஏய் ஏய் இல்ல உண்மையிலே சொன்ன உடனே நின்னுச்சுன்னு பார்த்தா திரும்ப கொல்லிக்கு இருக்கட்டும். உனக்கு இருக்குடா. இல்ல இந்த விமல் ஒரு படத்துல ஆடு முட்டை வருதுன்னு போயிட்டு நின்னு கேட்பானே, நீ இன்னும் பெரிய புலிய, அந்த மாதிரி போயிட்டு அதான் நாய் முன்னாடி போயிட்டு தான் நீ இன்னும் பெரிய ஊப்பிய ஒரு கடிக்கும். அதான் போய் திரும்ப போய் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் படுத்துனுக்கணும். ஒண்ணும் இல்ல இப்ப ரேவந்த் எதுக்கு வந்தான்னு பாத்தியா? அவன் யார் தெரியுமா? இந்த ஒரு வீடியோ எல்லாம் பாத்திருப்ப தனுஷ்து, அதுவும் மாத்தி வச்சேன்னு ஏன் அதான் ரேவந்த். அதான் இந்த எஸ்டிஆர் உயிர், எஸ்டிஆர் ரத்தம், எஸ்டிஆர் தம்பியார் பண்ற மாதிரி இவன் தான் தெரியுதா? ஃபுல் எஸ்டிஆர். இவன் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தான். அதான் படம் தேட்டர் ரிலீஸ் அப்ப போய் எஸ்டிஆருக்கு கத்த போறேன், எஸ்டிஆர் பேனர் எடுத்துன்னு போக போறேன் தேட்டருக்குன்னு. இப்ப ஆடியோ லான்ச்ல தான் ஃபுல்லா எஸ்டிஆர்னு கத்திருந்தானுங்க. அதனால பாண்டு பத்திரத்தை முன்னாடி பேர் எழுதி வச்சாச்சு. கமலானா நினைப்பான் அவசரப்பட்டு கேஸ்டிங் போட்டோம் போல. இல்ல ஆனா அலெக்ஸ் எஸ்டிஆருக்கானா ஹேர் அட்டாச்மெண்ட் பயங்கரமா பண்ணிருக்கானுங்கடா. கொஞ்சம் கூட தெரியலடா. ஏதோ ரியல் முடி மாதிரியே இருக்குடா அந்த எஸ்டிஆருக்கு. ஏய் ஆமாண்டா, அந்த அந்த அயன் படம் சேட்டு மாதிரியே இருக்கான்டா. ஏ சாலா நீ யாரா?
சொல்லுவாங்க. இல்ல அந்த நெருப்ப அட்டாச்மெண்ட் கூட கொஞ்சம் தலை கூட தெரியல. இல்லாம அழிச்சிரு. இல்ல கொஞ்சம் கூட தெரியல பாரு. அவனும் அது வந்து ஜாலியா வச்சுன்னு தான் இருக்கான் படம் முடிஞ்சும். எனக்குன்னு இந்த படம் தேராதுன்னு நினைக்கிறேன். இதோ ஆரம்பிச்சிடுச்சுல. பாப்போம். ஹேட்லாம் இல்லடா, ஹேட்லாம் இல்ல, ட்ரெய்லர் பார்த்து. அததான் அலெக்ஸே சொல்லிட்டானே, நீங்க வந்து இந்த கதையை எங்க கேட்ட மாதிரின்னு ஒரு கதையை சொன்னான். ஆனா கமல் ஒன்னு சொல்லியிருக்காரு டேய் பாத்தியா? ஒண்ணும்டா இந்த டேய் படம் இல்லடா டேய் ஒரு மிக்ஸ் ஒரு இந்த மிக்ஸ் ஒரு இந்த டேய் படம் வந்ததுக்கு அப்புறம் நான் நீங்க டேய் மறந்துட்டீங்களா? அந்த அளவுக்கு டேய் அவன் கடாரான்டா அதை விட்றா. ஒரு ஒரு மிக்ஸி ஆன் பண்ணி ஜில்லா படத்தோடைய சீடியும் செக்கச்சந்தமான சீடியும் போட்டு கரன்னு அரைச்சதை எடுத்து ஒரு சிடி பண்ணு. அதுதான் தக் லைஃப். வேணா வந்த பிறகு நீயே கேள்றா என்ன இது இல்ல நான் அவள் தான்டா. சிவனும் சக்தியை சேர்ந்தா மாஸ்டர் பாட்டு போடுவாங்களா? டேய் அங்க இல்லடா அங்க சிவன் சக்தி, இங்க ரங்கராய சக்தி இல்ல, அவ்வளவுதான். உனக்கு புரியலையாடா? டேய் இப்ப நீ ஒண்ணுடா, நான் அந்த 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 கதையை முதல்ல போட்டல, அதான் உயிரை காப்பாத்தினான்னு ஒரு பையனை தத்தெடுக்கிற, அந்த பையனே உனக்கு கடைசியில யமனா மாறுறான். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதான் அந்த பையனுக்கும் உனக்கும் சண்டை, யார் ஜெயிக்கிறான்ற மாதிரி படத்துடைய கான்செப்டே தான். இதே தான் பண்ணி வச்சிருக்கான். பாப்போம். ஒன்னா சேர்ந்துருவானு இல்லடா இவன் செத்துருவான் போல இது எஸ்டிஆர் சிம்புவா போட்டுருவானுங்க பாரு. எஸ்டிஆர் போட்டுருவானுங்க. வில்லன் மாதிரி கிரியேட் ஆகுது நினைக்கிறேன். எஸ்டிஆர் போட்டுருவானுங்க. ஆமா செக்கச்சவந்தவன்லயே அதான் சொல்றேன். செக்கச்சவந்தமான கிளைமேக்ஸ் எடுத்து ஜில்லால ஓட்டுறா. இதாண்டா படம். இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நடுவுல கிரெடிட் திட்ட அஜித் ஃபேன்ஸ் வந்தானுங்க பாத்தியா மான்ஸ்டர்? இல்ல இது தீனா போடுறேன், செருப்பால அடிப்பேன். அதான் அண்ணன் தம்பி வேற, அதான் அப்பா பையன் வேற. இல்ல அலெக்ஸே கேட்டா இல்ல மாத்துன்றான். நான் அதீடா மாத்தணும், அப்பா பையன் தான்டா. இல்ல அலெக்ஸே, இப்போ நீ சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தாண்டா ரொம்ப இடிக்குது. த்ரிஷாக்கு என்ன ரோல்ரா கொடுத்தானுங்க இவனுங்க. அதான் சுகர் பேபி பாட்லாம் போட்டு இல்ல மேடம் ஐ அம் யுவர் ஆடம், அவ்வளவுதான். இல்ல ஆமா இப்ப ஸ்பெல்லிங் தெரிஞ்சா மட்டும் உனக்கு த்ரிஷா கச்சிருமா, சாவச்சு போட்டுருவேன். இல்ல மேட்ரு என்னன்னா, இதோட படத்துல வந்து த்ரிஷா சிங்கரு, அதாவது கமல் அட்டாச் ஆயிடுறாரு. அது உனக்கே தெரியும். அவன் மனித திறம்படனால இந்த வேலையை பார்ப்பான். ஏன்னா அந்த இல்லடா செக்கச்சவந்த வானத்துல அரவிந்த் சாமிக்கு ஜோதிகா தான் பொண்டாட்டி. ஆனா அவன் டக்குன்னு இன்னொரு வீட்டுக்கு போவான் தெரியுமா? அந்த மாதிரிதான் அதே கான்செப்ட். எனக்கு எப்படி தோணுது, எஸ்டிஆரோட ஆளுதான் த்ரிஷா. கமலை போட்டு தள்ள வேவு பாக்குறதுக்காக நீ பாத்ரூம்ல சொல்லும் போதுவா சாவச்சு போட்டுருவான். ஆமா அப்படிதான் இதெல்லாம் கேவி ஆனந்த கதரா. மணிரத்னெல்லாம் அவன் சிம்பிளா தான் யோசிப்பான். அவன் ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா சொல்றான், ஓப்பனா சொல்றான்டா மான்ஸ்டர். என்ன தெரியுமா, நாங்க ஒரு கோர் எடுத்தோம், அதுலயே வந்துட்டு பில்ட் பண்ணோம் கதையை, அவ்வளவுதான். நான் யோசிச்சு பார்த்துட்டே, நீ வச்ச கோரே பழைய கோரு, இது நீ என்னத்த பில்ட் பண்ணிருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் தாலாட்டு பாட்டுகள், ஏஆர் ரகுமான் சாங்ஸ், அப்புறம் அதான் என் பேர் ரங்கராய சக்தி வெளிநாது ஒன்று போவோம், கிளைமேக்ஸ்ல 2 பேர் வச்சுப்பான். படம் பார்ப்போம். ஆனா இன்ஃபுளுசருக்கு சரியான காசு ஜாக்கே, ஃபுல் பாசிட்டிவ் வரும் பேர். படத்தோட உண்மையான ரிசல்ட் எப்படி தெரியுமா தெரியும்? இப்ப உன் ஃப்ரெண்ட் யாரா போயிருப்பான், அந்த மாதிரி கேட்டு போயிரு, அப்பதான் தெரியும் உண்மையான ரிசல்ட். மணிப்படம் சிரிப்புலத்திஸ் எல்லாம் கிளம்பிடுவானுங்க. மணிப்படம் இல்ல இன்னொன்னு எல்லாம் பாசிட்டிவ். இல்ல இன்னொன்னு நீங்க பாரு, டிஎம்கேல இருக்கவரு ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஹிட் தான் இருக்கும். அண்ட் வந்து எல்லா படமும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருக்கும். ஆமா, யூடியூப்ல இருந்து இன்ஸ்டால இருந்து எல்லாம் எந்தெந்த படம்லாம் ரெட் ஜெயின் ரிலீஸா இருக்கோ அந்த படம் எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவானுங்க. இது அலெக்ஸே, இந்த படம் நீ ஊத்திக்கும்னு சொல்றது தெரியுமா? நான் உண்மையா சொல்றேன், இது படம் அஃபிஷியலா சொன்னா நம்மலாம் வந்து பசங்கலாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஊத்துன்னு தெரியும். ஆனா ஓட வைப்பானுங்க அவனுங்க. இல்ல திரும்ப சொல்றேன். இல்ல இது ரெட் ஜெயின் இது ரெட் ஜெயின் மட்டும் இல்ல ரெட் ஜெயின் மட்டும் இல்ல, கமலே இன்வால்வ் ஆயிரு. அதான் ஸ்டேஜ்ல இந்தியால இருக்கிற எல்லா இன்ஃபுளுசர்ஸுக்கும் காசு கொடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, இப்பெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியா இருக்கிற காலம் இது. இப்ப எல்லாம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நீ இது பண்ணலாம், மறுமறு குட் பேட் அக்லி மாதிரி ஓட வைக்கலாம், கடைசியில அது மயிர் மாதிரி தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மேட்டர் என்னன்னா தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உன் ஃப்ரெண்டு யாரா போவோம், அவங்ககிட்ட கேள்வி படம் நல்லா இல்லை, இப்போ ஆன்லைனில் வந்துட்டு இப்போ ஃபேக்காக போடுறாங்க அந்த மாதிரி வந்தாலும் வந்துடும்.
ரிசல்ட்லாம் வந்துரும்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா பாப்போம். ஆனா மர்மர் தான்டா இருக்கிறதுலே ஸ்கேம். பா டேய் அவன் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறானோ ஐயோ இல்லையாடா, இவனுக்கு ரிவ்யூக்கு எழுதி குடுத்தான் பாடுறான் நோட்டு. அத எல்லாரும் ஒப்பிச்சானுங்க அதுவும் ஆனா பாடுறா. இல்ல பாண்டாலாம் இருக்கானே, இல்ல சகுனில இல்ல பாண்டாலாம் இல்ல பேசினான்ப்பா அந்த இல்ல படத்தை பத்தி. சகுனில சொல்லுவான் தெரியுமா, பல பழங்கிற லேஸ் பாக்கெட்ல வந்துட்டு காத்து வச்சு போட்டா வாங்குறது இல்லையா, பேக்கேஜிங் செமி பேக்கேஜிங் அந்த மாதிரி தான் கரெக்டா பேக் பண்ணி அனுப்பணும். பல பலனுக்குதுன்னு போயிட்டு ஏய் எல்லாம் உள்ள அலெக்ஸ், விட்டுக்கிறானுங்க. நேற்று வீர தீர சூரன் பார்த்தேன்டா, நல்லா இருக்குடா படம். ஏன் சரியா இதை தாண்டா எப்படியோ போய் நானும் பார்த்துட்டு சொன்னேன். அதுவும் லேட்டா பார்த்தேன். ரிலீஸ் சரியில்லை, ரிலீஸ் டேட்டும் சரியில்லை. அது போட்ட காசு எடுத்ததே பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு படம். கோர்ட்ல கேஸ் தெரியாதா, ஏய் எவனாவது ஹாஃப் இல்லடா, டே டிலே எவனாவது பண்ணிட்டானுங்கடா. எவனாவது ஈவினிங் ரிலீஸ் ஆன படத்தை பார்த்திருப்பேன். ம். நான் போய் பார்த்தேன் ஈவினிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் தெரியாதா, ஏடா ஹாஃப் இதுன்னு டே நைட்டு தான் முடிஞ்சுது. ஹாஃப் டே தேவையில்லாம டிலே பண்ணிட்டானுங்க. இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் புஷ் இருந்திருக்கும். ஆனா அதுல இதுல ஒரு ஹைலைட் குளறுபடி பண்ணிட்டானுங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அப்ப விக்ரம் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு சூர்யா ஃபேன்ஸ் உரண்டை இழுத்து இருந்தானுங்க. ரெட்ரோ வந்துருச்சு, எல்லாம் கிளம்பிட்டானுங்க. ஏய் பிளட் ராஸ்கல், ரெட்ரோ வச்சுக்கிட்டா வீரதீர சூரன் திட்டுறான்னு அவனுங்க ஒரு சைட் போயிட்டானுங்க. ஏய் டூரிஸ்ட் ஃபேமிலிய ராஜமௌழி பாராட்டியிருக்கான்டா. நான் அது நான் பாராட்டினதுக்கு இப்போ அப்புறம் தான் இல்ல அந்த நான் படத்தை பார்த்தேன். இல்ல நேத்து தான் பார்த்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலி, சொல்ல ஆமா நானும் மாட்டேன். நேத்தா பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அவனும் போட்டுருப்பா, அது இல்ல ப்ரோ நானும் ஜாக்கே பார்த்தேன், நானும் இல்ல நேத்து தான் பார்த்தேன். இல்ல அலெக்ஸ் இல்ல அதுல ஒரு வெறும் சீன் மட்டும் நான் அதான் சொல்றேன். இல்ல 2 மணி அதுல ஒரு நேரம் போடும் வேற மாதிரி. ஆமா நான் உனக்கு ஒரு சீன் சொல்றேன். அந்த சீன் பாக்குறேன் உனக்கு பாக்குறேன். கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ஏன்னா அந்த படத்துல வந்து எனக்கு அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா அவன் ஒருத்தன் வந்து ரோட்ல விழுந்து கிடப்பான்னுவான். அந்த டைரக்டர் தான், அந்த ரோல் தான். ஆமா அவனை அந்த சும்மா யதார்த்தமா காப்பாத்துவான். பாத்திருக்கியா இவன் போய் ரோட்ல யாரோ விழுந்து கிடக்குறான் அப்படின்ட்டு. ஆனா ஆமா ஸ்டோரி ட்விஸ்ட்ல லாஸ்ட்ல போயிட்டு இவன் இந்த ஆள் தான் அந்த ஆள்னு இவன் சொல்லுவான் பாரு. ப்ரோ நான் நல்ல நல்ல தான் ஸ்கிரீன் ஸ்கிரீன் பிளே. எமோஷனல் பிளே ஆயிட்டேன் தான் ப்ரோ உண்மையிலே அந்த ம் இடத்துல. அது நல்ல ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட். ஆமா அது கனெக்டிவிட்டி அந்த படத்துல எனக்கு நல்லா அது ஒரு மாதிரி இதாச்சு. ஆனா ஆனா யோகி எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த எல்லாம் பாஷை பேசுவாங்களே, ஸ்ரீலங்கா பாஷை, அது நல்லா இருந்துச்சு. அது சூப்பரா அதுவும் இருந்துச்சு அவனை தப்பிக்க வருது, அது நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல தெரியுமா அந்த சின்ன இல்ல பையன் அந்த இல்ல அந்த படத்துல ஒரு அண்டர்ரேட்டர் என்ன தெரியுமா, எம்எஸ் பாஸ்கர் சரியான பர்ஃபார்மன்ஸ். ஆமா ஆமா எம்எஸ் பாஸ். இவர் கூட சூப்பரா இருந்தாரு. இந்த ரோல் கூட அந்த பையன், இந்த குட்டி பையன். ஆமா பையன் தான் என்டர்டைன்மெண்டே பையன் தான். அதுவும் பிரேக்கப் முடியல ஆயிடும்போது ஆடுவான் பாத்தியா, தொட்டதெல்லாம் துடுப்பா இருக்குது, ஆமா மம்பாட்டியான் போடு மம்பாட்டியான். ஏய் அவன் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் பயங்கர எமோஷனலா பேசிட்டு பார்த்தா கடைசியில நாய்க்குட்டி எங்கேதோ தூக்கிட்டு வந்திருப்பான் போடுறோம். அதான் ரோட்ல இருந்து இறக்கிட்ட அப்புறம் பேரு சொல்லுவான். ஆனா இல்ல நான் கூட இல்ல அந்த அவன் இன்வெஸ்டிகேஷன் அந்த பில்டப்லாம் இருக்கும்ல, இவங்க மாட்டிப்பாங்க இல்ல ஏதாவது படம் பாப்பனாசம் மாதிரி ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். பார்த்தா நல்லா இருந்துச்சு. நல்லா ஆனா இது லாஜிக்காவும் இருந்தது. அவன் போலீஸ்காரனும் மாட்டிக்கினான். அந்த அவனுக்கு கொடுத்த அந்த ஆமா இதுவும் முடிஞ்சது வந்து. இல்ல ஒரு நல்ல கான்செப்ட் அந்த படம், நல்ல கான்செப்ட். இல்ல இதுல இல்ல ஹைலைட் என்னன்னா, இல்ல அவன் படம் ஒரு 15 கோடி பட்ஜெட்னு சொல்றான். 10 கோடியில தான் எடுத்திருப்பான். 5 கோடி ஏதோ இந்த இந்த ப்ரொடக்ஷன் அந்த சேலரியா தான் இந்த மாதிரி ஒரு இந்த ப்ரொமோஷன் இருக்கும். அதான் 15 எடுத்து 75 அஷ்டம். எவ்வளவு பெரிய இது பாத்தியா சக்சஸ் சரி இது. இது லவ் டுடேக்கு அப்புறம் ஆமா லவ் டுடேக்கு அப்புறம் இது அது நான் இன்னும் அதிகம்டா. பார்க்கல. இல்ல நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பேசும்போது நீ எதுக்கு ரெட்ரோ சொன்னா எனக்கு தெரியும், சொல்லு. பார்க்கலடா, எப்ப ஹெச்டி வந்து. எக்ஸ்டியா ரெட்ரோ நீ வந்துட்டு எக்ஸ்டி வந்துரும். இல்லடா டே என்ன கேட்டா இல்லடா இல்ல ஏத்தி பாருங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல பாக்காதீங்க, அனுபவத்துல சொல்றேன். பார்த்துட்டு சொல்றேன். 1 மணி நேரம் பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்ல கெடுத்துட்டு இருப்பான்டா அந்த ஒன் டே ஒன்னோட இல்ல லவ் லாஸ்டர் வார்னு இருக்கும். ஏன் இந்த 1.5 மணி நேரம் பாரு, அந்த வார் அந்த ஒண்ணுடா இன்டர்வல்ல வார்னு போடுவான்டா, மூடிக்கிட்டு டெலீட் பண்றது. சத்தியமா சொல்றேன். இல்ல ஓட்டி போயிரு, சத்தியமா ஓட்டி போயிரு, நான் உண்மையிலே சொல்றேன். ஒன்னு அந்த இன்டர்வல் வரும்போது இன்டர்வல் வரையும் பாடுறான். இன்டர்வல் அப்புறம் ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையாவே சூர்யா ஃபைட்டோட அந்த சின்ன பையன் ட்ரெயின்ல ஃபைட் பண்ணுவான் போடுறா, சூப்பரா இருக்கும்டா. ஃபர்ஸ்ட் இல்ல நவீன எனக்கு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஜாக்கு அதான் அந்த வைப் வரும்ல, இல்ல கார்த்தி சுப்ராஜ் படம் அப்படின்னு உட்காந்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போய் இல்லடா அந்த கன்னிமா பாட்டுலாம் அவ்வளவு நல்லா இருக்குது. அதுவும் சுத்தி நடக்கிற அந்த ஒரு சீரியஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன் அந்த நடுவு இல்ல
அதான்டா ஒன்னும் இல்லடா. சூர்யாவை அந்த கனிம பாட்டுக்கு அப்புறம் ஒரு சீரிஸ் இது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு அதான் சூர்யா வந்துட்டு போலீஸ் புச்சின்னு போயிடும். அப்பயே நம்மள தேட்டர் விட்டு வெளில போயிருக்கணும். ஆனா என்ன பண்றதுன்னு உட்காந்து இருக்கணும், புரியுதா? ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி எல்லாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. லவ் போர்ஷன் பரவாயில்லடா. ஒரு அதான் லவ் மட்டும் தான் ஓகே. வாரு லாஸ்ட் இதெல்லாம் இல்ல. லாஃப்டர்லாம் ஏய் சுத்தமா இல்ல இருக்காது. எனக்கு நீ சுத்தமா கொஞ்சம் சிரிப்பு சொல்ல வரல அலெக்ஸ். லாஸ்ட். லவ் போர்ஷன் சூப்பர்னல்ல. உண்மையா கேக்குறேன், உனக்கு சூர்யாவோட எமோஷனல் செட் இது கனெக்ட் ஆயிடுச்சா இல்ல வந்து பூஜா இது கனெக்ட் ஆச்சா? இல்ல இதுல எப்படின்னா அவங்க ஊரை விட்டாதான் 2 பேரும் பிரிஞ்சு போன பிறகு அது கனெக்ட் ஆகல. ஆனா நடுவுல அது ஓகே, நல்லா லவ்லாம் நல்லா செட் ஆச்சு. அது பொருளுக்கு நல்லா ஒரு லவ் சீன்லாம் ஓகே. இது ஒன்னால அது ஒரு எனக்கு அந்த இது ஒரு படத்துல என்ன அரை தெரியுமா வேக்காடு தான், அரை வேக்காடு. இல்ல எனக்கு அந்த படத்துல என்ன தெரியுமா கனெக்ட் ஆச்சு? பாட்டு மட்டும் தான்டா, வேற எதுவுமே வேற எதுவும் பெருசா இல்லடா. பாட்டு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பாட்டுல 3 பாட்டு நல்லா இருக்கு. டேய் இல்லடா இதுல இல்ல இந்த ஒரு பாட்டு இருக்குமே, ஒரு தீயில சொல்லு எடுத்து ஒலி போடுற கையெழுத்து ஏதோ ஒண்ணுதான் அந்த பாட்டு. அந்த நம்பர் 1 பாட்டு இருக்கும்ல, நம்பர் 1 பாட்டு த பாட்டுல ஒன் மட்டும் த ஒன் அதான் பாட்டுல மட்டும் தான் பாட்டுல மட்டும் தான் நம்புறோம் இல்ல. ஆனா அந்த பாட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், புரியுதா? என்னால சில பேர் ஃபயர் அவுட் இருந்தானுங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வச்சான்டா. இவன் ஜெயிப்பான்னு தெரியும், பிஜிஎம் போட வேண்டிய இடத்துல பாட்டக்காரன் இவன். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இவன் தான் தெரிய வருது, ஒழுங்கா அந்த டைம்லயே போட்டிருக்கலாம். தேவையில்லாத அதான். இது பேசிக் சரியில்லையோ. ஆமா இதுல தெரியாதா, டைட்டில் கார்டு லைட்டா லியோ மாதிரி இருக்கும். எப்படியே இப்ப சப்பையா ஃபீல் ஆச்சு. இப்போ அது வர்ற பாதி எல்லா யாரும் மூவியும் அப்படிதான் இருக்கு. ஆமா பாதி மூவில அப்படிதான். ஒன்னும்டா விஜய் இல்ல இல்ல லியோல திருமண பிறகு விஜய் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு கார்ட்டூன் இது மாதிரி போகும்ல, அதான் அதே மாதிரி இங்கேயும் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி. ஆனா இதுல த ஒன்னு தான் அந்த மாதிரி போடும், அந்த மாதிரி த ஒன் சூர்யா அப்படி. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, படத்துல இப்ப இவன் எல்லாத்தையும் ரூல் பண்றான், இல்ல எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கிறான், இல்ல ஏதோ ஒன்னு டாமினேட் பண்றானா, இவனை நம்பர் 1 சொன்னான்னு ஓகே. எனக்கு இது வரைக்கும் புரியல, யாராவது படம் எல்லாம் பார்த்துட்டு இல்ல எதுக்கு இந்த ஒன்னு என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியல. சூர்யாக்கு எதுக்கு இல்ல முதல்ல அந்த கேரக்டருக்கு எதுக்கு இந்த பாரி? தனித்துவமானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஏறுமா இந்த ஒன்னா தனித்துவமா? செல்ஃபார்கசன் தான் வேற. ஏன்டா நீங்க இங்கதான் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க இல்லடா. இல்ல இப்ப இல்ல இப்ப உனக்கு புரியல ஏன் மகான் இல்லடா இல்லடா நீ மகான் படத்துல கூட இதை ஒன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதான் சரக்கு சாம்ராஜ்யத்தை வந்துட்டு ஆண்டுங்கிற, புரியுதா? ஏதாவது ரூல் பண்ற ஏதாவது ஒன்னு வைக்கல, கேரக்டர் படி சொல்றேன். நீ அதான் இல்லடா நருட்டோ, நீ ஆக்டர் எடுத்துக்காது, ஆக்டர் நிறைய ஃபிளாப் எடுத்தாலும் ஓகே, கேரக்டர் படி சொல்றேன். கேரக்டரே டம்மி தெரியுமா? அப்பம் போட்டு அடிப்பான், இவன் போட்டு அடிப்பான், லவ் போட்டு போவான், அதுக்கடுத்து இவன் ஒரு மெரிப்பான், ஏதோ போயிட்டு இருக்கும். இரா அந்த பையன்ல இருந்து சூர்யாவாடா, இவனுக்கு என்ன எலிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன்? பையன்ல இருந்து சூர்யாக்கு தப்புன்னு வில்லன் ஆயிடுவான், பெரிய வில்லன் ஆயிடுவான் எல்லாருக்குமே. அதுக்கு வந்து ஒரு எலிவேஷன் இருக்கும், என்ன தெரியுமா? இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரையும் போய் மைக்ல நின்று பேசும்போது ஒருத்தன் கை காமிப்பான், கை போயிருக்கும், ஒருத்தன் கண்ணில் வெட்டு வந்திருக்கும், புரியுதா? ஒன்னும் அவ்வளவு பெரிய டெப்தே இருக்காது சூர்யா வந்து ரவுடியானதுக்கு, பெரிய டான் ஆனதுக்கு. அந்த பையன் சண்டையில இருந்து உடனே ஒரு டான்னு காமிச்சிருவானுங்க. அது ஒண்ணுமே புரியாது, அது மிஸ்ஸிங்கா இருக்கும் அந்த படத்திலேயே. ஸ்பாயிலரா? ஆமா நான் ஒன்னும் பார்க்கல. அத பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் அதை ஸ்பாயில் பண்ணா என்ன? ஆனா இல்ல எனக்கு உண்மையில ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துல இருந்தானா, இல்ல சூர்யா அப்பா அம்மா அதான் வேற யாருன்றது அது ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரியும் போதே தெரியும், வேற யாரும் அப்பா அம்மா வந்துட்டு படத்துல இருக்காங்க, இல்ல வந்துட்டு சித்திர மாதிரி இருக்காங்க. ஆனா இப்படி அப்பா அம்மா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்டா இல்ல அது இல்ல ஒட்டாம இருந்து, புரியுதா? சுத்தமா ஒட்டாம தான். எமோஷனலா கிளைமேக்ஸ் வைக்கிறேன்னு ஒரு எமோஷனே இல்லாம வச்சேன், எப்படி நேத்த சொல்லு. இது ஒரு ஃபேண்டசி மிக்ஸரா இந்த படம், நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கடா. இல்ல ஃபேண்டசில கூட இப்படி இருக்காது. டேய் என்னடா இல்ல எனக்கு ஒரு டவுட், ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஃபேண்டசி வேணா கனவா காண்றியா, இல்ல ஏதாவது இந்த மாதிரி கற்பனையாத பண்ணி பார்த்திருக்கியா? ஆமா அதான் பண்ண முடியாதான் ஃபேண்டசி. வானாம் பிலிப்ஸ், நான்லாம் அவதார் அளவுக்கு ஃபேண்டசி பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ யோசிச்சு பாரு,
வேலு வச்சு ஒருத்தன் பற்பான வேலு கிடையாது, சூலோன்னு ஆயிடும். ஓகேவா? வேலு சூலோனா இவனுங்க தான் ஆனா வேலுன்னு வந்து முருகரை ஆனா காமிப்பானுங்க. ஆனா ஆனா ஒரு நீ நிமிஷம் இல்ல படத்துல ஒரு 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 பாலடைஞ்ச ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் கதவு திறக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிறவங்க அவ்வளோ சண்டை நடக்கும். சூர்யா ஒரு குத்துன உடனே அந்த கதவு வச்சுன்னு அப்படியே ம். திறக்கும். அந்த டைம்ல இருக்கிற மக்கள்லாம் கும்பிடுவாங்க அந்த கடவுளை. பின்னாடி பார்த்தா சூர்யா நிப்பான். எனக்கு என்னன்னா இதை வச்சு வேற ஏதாவது ஒரு நல்ல கதை இருக்கும்னு நினைச்சேன். புரியுதா? பிளாஷ்பேக் ஏதாவது ரொம்ப சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு அதான் பார்த்தா கடைசியில இரு, எனக்கு முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ம். இந்த கார்த்திக் சுப்புராஜ் அவன் உடம்புல இருக்குது வேலுன்னு தானே நம்மள ப்ரொஜெக்ஷன் காமிப்பான். ஏன்னா அது முருகர் ஆமா போட்டோ முருகர் கீழே ஆமா இருக்குது. இலை அது ம். இலையா வேலானே தெரியல. அதான் இலை மாதிரி இருக்கும். அது வந்து ம். வேலாதான் காமிப்பான் நம்மளுக்கு. ஆமா அவன் தான் நம்மள வேலுதான் இரு வேலுதான் அது. ஆனா இலை மாதிரி இருக்கும். வேலுன்னு தான் நம்மள காமிப்பான். ஓகேவா? ஆனா அது வேற இல்ல, சூலம். நல்லா அப்ப படம் கிளைமேக்ஸ் அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா சூலம்னு அவனுங்க வந்து சொல்லுவானுங்க. சரி அந்த விடு. குலதெய்வ சாமிக்கிட்ட. இதுல இல்லடா மிஸ்டேக் இவன் தான் கண்டுபிடிக்கிறாரு. இல்ல படத்திலேயே அவன் நம்மள ஏமாத்தி தான் கொண்டு போயிருக்கான். பைத்தியக்காரன். படமே ஏமாத்தி தானே உள்ள வர வச்சானுங்க. அது கங்குவா. அது பக்கா இதுவும் கங்குவா. அப்படிதானே. நான் கனிமாவை பார்த்து தான் போனேன். சரி ஏதோ அப்துல் கலாம் பயோபிக் நல்லா இருக்கும்னு தோணுது. நான் சொல்லுவேன் சங்கர் சிமெண்ட்ல தான் நல்லா கட்டின இருந்துச்சு வீடுன்ற மாதிரி அலெக்ஸ். சங்கர் படம் எடுத்த நல்லா அலெக்ஸ். கேம் சேஞ்சர் நல்லா இருந்துச்சு அலெக்ஸ். படமாடா இல்ல தெரியாதா? ஆனா 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 இல்ல தமிழ்ல இப்ப எடுக்கிற படத்துக்கு கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது பாத்துடலாம். செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க முடியாது. ஆனா இல்ல எண்ட் ஆஃப் தி டே இல்ல அலெக்ஸ், நிறைய வந்து இல்லடா நம்ம டிஎம்கேவோட அரசியலோட வந்து நிறைய பொருந்தும். இல்ல ஆனா எண்ட் ஆஃப் தி டே குப்பை படம் தான். கேம் சேஞ்சர் குப்பை தான். அதுல டவுட் இல்ல. சங்கர் இல்லடா, கடைசியா சங்கர் எடுத்த ஆனா இல்ல ஆனா ஒரு குப்பை தான். நிமிஷம் இல்ல ஆனா மான்ஸ்டர் எனக்கு நான் இந்த நேரத்துல ஒரு நியாயம் கேட்க வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த டைம்ல எல்லாரும் சங்கர் அடிக்கிறீங்க, ஏன் இப்போ கூட அடிக்கிறீங்க? படத்துல அந்த கதை எழுதுன ஒரு ஆள் இருப்பான், கார்த்திக் சுப்புராஜ். அவனை எவனாவது அடிச்சீங்களாடா? அதாவது இல்ல படத்தை எடுத்தவன அடிக்கிறீங்க, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் அடிக்கிறீங்க. ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்தேன். சோ அதனாலதான் சொல்றேன். கார்த்திக் சுப்ராஜ் எழுதினனால கொஞ்சமா நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அலெக்ஸ், அவன் இந்த கதை சொல்றேன். ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். படம் குப்பன்னு நினைச்சு பார்த்தேன். உனக்கு பாக்குறதுக்கு எதுவுமே இல்லடா அப்படிங்கும்போது யாருக்கு வந்து ஆர்டிபியா என்ன யாரோ சிப்ரோ சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் இந்த அரசியல் வந்து நிறைய ஷூட் ஆகுறோ வந்து நீங்க வந்து படத்தை வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாக்காதீங்க. அது உள்ள அரசியல் விஷயங்கள்ல சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதுக்காக பாருங்க. டிஎன்கேவோட அரசியல் வந்து நல்லா புரிஞ்சு போகும். அவங்க பண்ற ஆட்டிடியூடு, அவங்க பண்ற அந்த முள்ளமலைத்தனம்லாம் வந்து நல்லா அதுல வந்து படத்துல சொல்லியிருப்பாங்க. பார்த்தோம்னா நிறைய இது அங்கங்க இருந்துச்சு. அதனால எனக்கு போச்சு. மத்தபடி அதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் படமா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு ஏன் நல்லா இருந்துச்சுன்னா படம் மொத்தம் ஜீரோ நல்லாவே இருக்காது, கேவலம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனா சாங் எதுவுமே வந்து ஓட்டி தான் பார்த்தேன் படத்தை. அது ஒண்ணு சொல்லிக்கணும். நான் வந்து லவ் போர்ஷன்லாம் ரொம்ப மொக்கம் ப்ரோ. லவ் போர்ஷன் நான் சும்மா ஓட்டி பாத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். டேய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டவுட்ரா. தமிழ்நாடு டைரக்டர் தமிழ்ல வந்து ஸ்டோரி எழுதினவன் தமிழ் ஸ்கிரிப்ட் தான் அதுக்கு செட் ஆகும், தமிழ் ஹீரோ தான் செட் ஆகும். அதை போய் ஆந்திரால அப்ளை பண்றான். ஆனா லைட்டா இல்ல சில பேர் சொல்லுவாங்க கேம் சேஞ்சர்ல கேம் சேஞ்சர் லைட்டா டிஎம்கே இல்ல கேம் சேஞ்சர் லைட்டா டிஎம்கே அடிக்கிற மாதிரி இருக்கு. மேபி யாராவது பண்ணியிருந்தா அவனா கிளிக் ஆயிருக்கும். அலெக்ஸ், இங்க நீ சொன்ன மாதிரி டிஎம்கே செட் ஆகும்னா இங்க பல்ஸ் பிடிச்சிடும், உனக்கு புரியுதா? ஆனா அங்க எப்படி பிடிப்பான், அவனுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? இல்ல ஒண்ணும் இல்ல, கடைசியில பிடிச்சது கேஆர் அத்வானி மட்டும்தான். கம்முன்னு அந்த டாபிக்கை மாத்துங்க. அந்த படத்தை எடுத்தது என் தப்பு. வார் போறதுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிச்சு. வார் படம் இல்லடா வார்ல இல்லடா அந்த வார் அந்த அந்த ஒரு யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதுல நீ எப்ப எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு செம்ம ஹீரோனை கூட்டு வந்து ஏதாவது கிளாமர் எக்ஸ்போஸ் பண்றான். இந்த பத்தான்ல தீபிகா, அதுக்கப்புறம் இந்த டைகர்லயும் இது கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த இல்லடா அதான் புரியல, வார்லாம் நடிக்கிற அளவுக்கு போயிட்டான்டா என்டிஆர். இதெல்லாம் ஒரே படம் என்ன மாதிரி ரீச். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? தேவாரா சத்தியமாடா அனிருத் இல்லனா அது எதுவுமே இல்லடா. என்ன கேட்டா படமே இல்லடா டேய்.
நான் கூட வேற ஏதோ நினைச்சேங்கன்ற மாதிரி. ஆனா ஆனா ஓகே தான். நானே பார்த்துட்டு ஓகேன்னு தான் ஓடிடியில் தான் பார்த்தேன் படத்தை. ஓகே பரவாயில்ல. எனக்கு இல்ல மான்ஸ்டர் சத்தியமா எங்க தரும் வைத்தறிச்சல் ஆயிடுச்சு. இல்ல நவீன படம் பார்த்துனுக்குறேன். எனக்கு சரி விடு, நீ ஏதோ பண்ற கிளைமேக்ஸ் கூட விடுற அறு போடுவான் பாரு இந்த சூடு பண்ணிட்டு இதான் தூக்கே தாய்த்த பர்ற ஆகேத்தான்னு தான் அதெல்லாம் ஓகே சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு. படம் முடிஞ்சிச்சுரா. எனக்கு அப்போ வரைக்கும் ஜாக்கே இது ஓகேன்னு தான் இந்த படம். முடிஞ்ச பிறகு ஒண்ணு வருது. தேவர் அவன் கொன்னுட்டான். யாரா கொண்டது? அவன் பையன் கொண்டுட்டான். அப்புறம் எப்படா இது இத்தனை பேரை கொண்டான்னு கேட்டா, இல்ல இத்தனை பேரை இத்தனை நாள் யாரு கொண்டான்னு கேட்டா, அதுவும் அவன் தான் கொண்டான். அதாவது இல்ல சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற வயசுல அதான் புரியுதா, அந்த மாதிரி ஒரு 14-13 வயசுலயே வந்துட்டு எல்லாரும் அறுப்போட போயிட்டான். புரியுதா? இந்த மாதிரி இப்ப சரசரன்னு ஆனா லூசாடா நாங்க. அதாவது இது புரியுதா, அந்த கடல்ல எல்லாரையும் வச்சுருக்கானா. அதான் இத்தனை நாள் அந்த கடல்ல வந்துட்டு நடுவுல அதான் தேவாரா காணாம போனதுல இருந்து பண்ண கொலைகள் எல்லாமே அவர் பையன் பண்ணதான். அதுவும் இதுல ஹைலைட் தெரியுமா, இது சொல்றது வந்துட்டு பிரகாஷ்ராஜ். வெள்ளை தாடி வெள்ளை இது வச்சுக்கினதான் எம்பா அந்த அம்மா இருக்கும் எம்மா இத்தனை நாள் பண்ணதுதான். இதுல இல்ல சைஃப் அலி கான் எவ்வளவு பெரிய ஜோக்கர்னா, செத்து போனவனுக்கு 10 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தனுங்க நான் கொலை பண்றதுக்கு. இல்ல ஏற்கனவே செத்து போயிட்டான். செத்து போனவனை கொலை பண்ண 10 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தனுங்க அவன் தான் ஊர் மக்களுக்கு அடக்கலோன்னு. சரி அலெக்ஸ் ப்ரோ பாய் ப்ரோ. நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஏன் கேட்டு காலையிலே மாசம் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கா? ஆமா ப்ரோ பெயிண்டிங் ஒர்க். ஓகே ஓகே பேக்கரியா தம்பி ஜோசப்? பெயிண்டிங் ஒர்க். பெயிண்டிங்க உள்ள பெயிண்டிங் வேலை நடக்குதுதான். ஒரே ஒரு கோபாலு ஒரு மாசமா வச்சுட்டு இல்ல ஸ்கூல்ல 3 நாளா நேத்துல இருந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு ரூம்ல ஒண்ணு பார்த்தேன். இது ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல என்ன யாராவது பசங்களா இல்ல என்னன்னு தெரியல, எல்லாம் டிவிக்கே எழுதி வச்சிருந்தாங்க. இல்ல எல்லா இடத்துலயும் நம்ம தான், அதுல டவுட்டே கிடையாது. சின்ன பசங்க அதுல என்ன ஹைலைட்னாக்கா அது வந்து 5th கிளாஸ். இது நம்ம பசங்க இல்ல ஒண்ணும் இல்ல. இதை எவடையாவது சொன்னது ஏன் அவனுக்கிட்ட ஓட்டு ரெடி இல்லைன்னு சரிப்பான். ஆனா இதுவே அந்த பசங்க டிஎம்கே நில்லிதான்னு பாருங்க. குழந்தைகள் கூட எங்க அப்பா விரும்புதுன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு போவான். மானகட்டவன் ஊப்பிங்களை திருத்த முடியாது. ஆமா சரி போ நாளைக்கு நைட்டு பாப்போம். காலையில சீக்கிரமா போக வேண்டியது இருக்கு. ரொம்ப ஒர்க் இருக்கு. அந்த வடிவேலு கான்ட்ராக்டர் இருப்பான கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி வந்துட போறாரு. புரியல என்ன சொன்ன? தக்லைஃப் தான் ஹிட்டான விக்ரம் அடிச்சிரும்டா கன்ஃபார்ம். 400 மேல. நீ ரொம்ப சொல்ற. இல்ல உண்மையில நான் உண்மையிலே சொல்றேன். இல்ல இது எப்படி தெரியுமா, விக்ரம்லாம் மேஜிக்டா அலெக்ஸ். இதெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் நான் திரும்பவும் சொல்றேன். இல்ல விக்ரம் மேஜிக் எல்லாம் ஓர கட்டி இதுக்கட்டும். இப்ப வந்துட்டு வருஷம் கடந்துருச்சு. இப்ப 2022 விட 25 இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருக்குது. மேட்டர் நினைக்க ஜிபி எல்லாம் ஓடுதுன்னா யோசிச்சு பாரு. கண்ட கருமம் வந்துட்டு 250 பண்ணுது. இப்ப மேட்டர் என்னன்னா, இவன் ப்ரொமோஷன் பண்ணிட்டான். படம் வர்றது சவுத் இந்தியாவுக்கே தெரியும் உண்மையிலே. அதே மாதிரி ஓவர்சீஸ்லயும் பாத்துருவானுங்க. மணிரத்னம் படமும் பாத்துருவானுங்க. ஆனா இதுல நான் சொல்ற கோர் என்னன்னா, விக்ரமுக்கு எப்படி பாசிட்டிவ் வந்துச்சு, நீ விக்ரமால கூட தேவையில்லை. படம் பாசிட்டிவ்னு வந்தாலே, அதாவது இப்ப ஆன்லைன் விட்டுருவோம். இப்ப நம்மளாம் உட்காந்துக்கிறோம்ல, இப்ப ஜாக் பாத்துட்டேன் இல்ல நீங்களாம் பாத்துட்டு எல்லாம் பாத்துட்டு எடுத்துப்போங்க. நம்ம வாயிலேயே வந்துட்டு படம் நல்லா இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஏன் நம்ம வாயிலா நம்ம புளித்தி கிடையாது. ஆனா நம்ம புரியுதா, ஆன்லைன்ல அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆகாம நம்மளே போய் பாக்கணும்ல. உஷாரா இருக்கிற நம்மளுக்கே வந்துட்டு வாயில இருந்து படம் நல்லா இருக்குதுன்னு வந்துச்சுன்னு கண்டிப்பா வந்துட்டு விக்ரம் அடிச்சிடும். கண்டிப்பா விக்ரம் அடிக்கும். இதை வேணா மார்க் பண்ணிக்க. ஆனா நான் அவனு சொல்றேன், படம் நல்லா இல்லைன்னா ராயன் கூட ஸ்பேரிங் போடும். ராயன் கண்டிப்பா இல்ல உள்ளுக்குள்ள பாரு, ஒருத்தன் ஒரு கொரில்லா செல்லு மாதிரி ராயன் செல்லுகிறான். ராயன் செல்ல மாட்டின்னு தவிப்பான். தூக்கி போட்டு 160 crores அந்த மாதிரி. இப்ப தக்லைஃப் 400 அடிச்சா இல்ல 300 மேல பண்றான். அது ஹிட்டான என்ன கேட்டா
த்ரீஹண்ட்லாம் கூலிக்கு சொல்லு கூ ஆனஸ்டா கூலிகெல்லாம் ஹிட்டா தான். ஹிட்டானா ஆனஸ்டா சொல்லு. ஹானஸ்டா சொல்லணும்னா 500 மேல பண்ணும். ஹிட்டானா 500 மேல. ஹிட்டானா 500 பண்ணும். 500 தெரியல. டேய் பிளாக் என்னடா பஸ்டர் அலெக்ஸ் உண்மையாதான் சொல்றியாடா? என்னடா டேய் இல்ல அநியாயம் பண்றடா ஹிட்டா ஆனா நீ ஆனா ஹிட்டா சீரியஸா. இல்ல இல்ல எனக்கு தோன்றதும் சொல்றேன். ஹிட்டானா 500 பண்ணும். ஆனா ஏய் ஃபிளாப் அடா ஆச்சுன்னா பாவி ரொம்ப ஆனா அதிகமா இல்ல சொல்றடா. மான்ஸ்டர் ஆனா 4 சூப்பர் ஸ்டார் இருக்காங்கடா படத்துல. இல்ல இல்ல அதனால அலெக்ஸ் இல்ல 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 அப்ப இல்ல 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 அப்படி பார்த்தா வேட்டைனே ஓடி இருக்கணும். அது மேட்ரு கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா வேட்டையில யாரா இருக்கா? இவர் தான்டா. அதான் இல்லடா இல்ல இல்ல அமிதாப் படம் நல்லா பச்சன் இல்லைன்னா இப்ப இவன் இருந்தான், இப்ப யாரு நம்ம அக்கா இல்லடா அதான் இல்ல படம் பாப்பா படம் நல்லா இல்லைன்னா இந்த பொண்ணு இல்ல படம் நல்லா இல்லைன்னா பொன்னியின் செல்வன் 2 மாதிரி ஆயிடும். இந்த 320 300 50 அதான் இயர்ஸ் இந்த அமரன் கலெக்ஷன் மாதிரி வந்து நிக்கணும். படம் நல்லா நல்லா இல்லைன்னா கூலி நல்லா இல்லைன்னா சொல்றேன். நல்லா இல்லைன்னா கூட அது வந்துடும். 300 கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன். 300 வரும். அப்ப நீ என்ன சொல்றேன்னா தக் லைஃபும் கூலியும் ஸ்பேரிங் போடுங்கிற டேய் ரெண்டே விஷயம்டா. தக் லைஃப் வந்துட்டு சூப்பர் பாசிட்டிவ் வந்து கூலி வந்துட்டு மிக்சடு நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஹையஸ்ட் கிராஸ் உண்மையிலே தக் லைஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஆனா ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துக்க கூலி தான் வரும். ஒரு எக்ஸ்ட்ரா 100 கோடி வரும். அதோட எக்ஸ்ட்ரா 100 கோடி கண்டிப்பா வரும். ஏன்னா அதான் அந்த ஒரு கேஸ்டிங் இது இருக்குது கூட வந்துட்டு அனிருத் அந்த இது ஒரு ட்ரெண்ட்லாம் இருக்குது. பெரிய பாய் பார்த்தா அதான் என்ன என்ன வேணும் உனக்கு. லோக்கி கூட இல்ல எல்லாம் இல்ல பெரிய பாய் இல்ல பெரிய பாய் என்னமோ நினைச்சோம் சுகர் பேபி போட்டு வச்சிருக்காரு. சொல்லுங்க அலெக்ஸ், நீ எப்படி லோக்கி கூட மணியை கம்பேர் பண்ற? டேய் சாரே நான் திரும்பவும் சொல்றேன். இது லோக்கி மணி பிரச்சனை கிடையாது. சத்தியமா சொல்றேன். உனக்கு புரியலடா. ஒண்ணு ஒரு படம் வந்துட்டு ஒன்னு சொல்லிட்டா ஒன்னு பிராண்ட் பண்றான்னு வச்சுக்க, அந்த பிராண்டை முதல்ல பாரு. இவன் என்ன தம்ப பண்றான். அதாவது எஸ்டிஆருக்கு வந்துட்டு உனக்கு அந்த மவுஸ் இல்ல. ஆனா நீ வந்துட்டு அந்த காம்பினேஷன் என்ன தெரியுமா, இவன் போராட முழுக்க வந்துட்டு நான் கமல் சொல்றான் ஓப்பனா நான் வந்துட்டு நல்லா ரைட் பண்ணிருக்கேன்னு. அவன் பேர் என்னதுரா மணிரத்னம் வந்துட்டு ஒன்னு சொன்னான்டா. அது என்ன படம் நாயகனா இது நாயகனை மிஞ்சற அளவுக்கு எழுதிருக்கேன்னு ஒரு கப்சா விட்டுருக்கான். எதுக்கு படம் படம் ஓடணுன்றதுக்காக. ஆனா எல்லாருக்கும் தெரியும் இது நீ சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி அதான் திரும்ப எடுக்க முடியாது. அந்த மாதிரிதான் ஒண்ணு இருக்க போகுது. அது அவன் காலம். அதான் அது 90s மாதிரி இது வராது. அது ஆனா அவன் ரியாலிட்டி பேசுனது இந்தியன் 2 தான். எனக்கு இந்தியன் 3 தான் பிடிக்கும் அப்படின்னு ஆள சொல்றான். விடுறா. இந்தியன் 4ன்னு ஒருத்தர் சொன்னாங்க அவருக்கு. சித்தார்த் இந்தியன் 4. ஏய் ஆனா அவன் சித்தார்த் இல்ல அலெக்ஸ் அவன் சித்தார்த்தோட இன்டர்வியூ எல்லாம் பாத்திருக்கியா? அவன் என்னன்னா அவன் மனசுல எல்லாரையும் மட்ட தட்டி தான் பேசுவாரு. இதெல்லாம் ஒரு பெரிய படம் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல, ஆனா அது இல்ல இல்ல இது இல்ல. இல்ல எனக்கு எங்க தெரியுமா டென்ஷன் ஆச்சு. மிச்சம்லாம் ஒரு மாதிரி புளித்த மாதிரி பேசுவான். அதெல்லாம் ஓகே. ஒரு புஷ்பா படம் அதான் 1000 மேல போயினுக்குது. அந்த டைம்ல 1000 இதுல போயினுக்குது. இவன் சொல்றான் நார்த்ல வந்துட்டு ஜேசிபி வச்சா கூட தான் கூட்டம் வரும். முதல்ல இல்ல கூட்டம் வர்றது வேற. தியேட்டர் புரியுதா, காசு கொடுத்து அதான் பாக்குறது வேற. அவன் ரோட்ல தூங்கிட்டு இருந்த பையன்டா. அவனை கூட்டு வந்து சங்கர் நடிக்க வச்சான்டா. சங்கர் கூட்டு வந்து நடிக்க வச்சான். இவன் பேசுறத பாத்தியாதான் ரோட்ல தூங்கி இந்த பையனை கொசை வச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான்டா. சங்கர் பண்ண 3 தப்பு. இல்ல இவன் டூ த கோர் பேசிட்டு இருக்கான்டா. அந்த ஜேசிபி கூட்டினாதான் கூட்டம் வரும்ன்ற மாதிரிலாம். இதெல்லாம் ரொம்ப இங்க பாரு அவனோட ஃபேண்டமுக்கும் அந்த படத்துக்கோட கிரேஸுக்கும் தான் அந்த கூட்டமே. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 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 இது மட்டும் கிடையாது. அனிமல் பத்தலைங்க வச்சிருப்பான். என்ன பண்ணிருப்பானா அதான் இன்டெரக்டா இல்ல பாரு அவன் பிடிச்ச என்ன செங்கதான் காட்டுறான். எங்க சித்தா படத்தை எப்படி பண்றீங்க, மிருகம் படத்தை பாக்குறீங்கன்றான். இதுல யோசிச்சானுங்க இல்ல பீஸ்ட் அந்த வருஷம் வரல, இல்ல நம்ம பேர்ல கேஸ் எழுதிருப்பானுங்க. அதான் வேற என்ன மிருகம்னு யோசிக்கும் போது அதான் அனிமல் அந்த வருஷம் வந்துச்சு. அப்ப வர கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பா ஐயோ சரியான புளுத்தி பேச்சுறான் அவனுக்கு. ஆனா அது வெறுப்பா இருக்கா ஸ்பீச் கேட்கணும். பேச்சுதான் வாய்தான் வாய் இல்ல இல்லடா. இனிமே வாய் அதிகமா இருக்கிறவன் நாசமா போதான் பாத்தியா. அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் காணாம போயிட்டான். இந்த வருஷத்துக்குள்ள இல்ல அடுத்த வருஷம் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஸ்பிரிட் அவன் தானே எடுக்கிறான். இப்ப தெரியுதா சைனீஸ் கொரியன் லாங்குவேஜ்ல வருது போல. சைனீஸ்லயும் கொரியன் லாங்குவேஜ்லயும் ஸ்பிரிட் வருது. உன்னோட ஸ்பிரிட் என்ன தரமாடா இருக்கும் இருக்கிறதுல ஒரு பெரிய அந்த மாதிரி
ஒரு செல்லுல இருக்கிற மாதிரி இவனை காட்டுருவானுங்க. யார் இந்த டான்லி இல்ல வந்துட்டு பெரிய ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளா காட்டுருவானுங்க. ஆனா போலீஸ் தான் அதை சொல்லிச்சு, போலீஸ் தான் வந்துட்டு பிரபாஸ்னு. ஆனா அந்த போலீஸ் கேரக்டர் எப்படித்தமா இருக்கும், நீ இருக்கிறதுலயே மான்ஸ்டர். நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம்ல, கேவலமான போலீஸ் இருக்கிறது. நீ உண்மையில சொல்றேன், நீ ஊர்ல இருக்கிற நான் சத்தியமா சொல்றேன், ஊர்ல நீ நீ இந்தியால படிச்ச எல்லா கேவலமான போலீஸையும் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுவான். அதுதான் ஸ்பிரிட். சத்தியமா சொல்றத மார்க் பண்ணிக்க. இது வந்த பிறகு பாரு நிறைய கிரிட்டிசிசம் வரும் கண்டிப்பா. ஸ்பிரிட் படம் தான் பாரு. என்ன ஆனாலும் டான்லி வந்து தமிழ்ல டெபியூட் பண்ணது ஜிபியூ தான்டா. டெபியூட் படம் ஃபர்ஸ்ட் படம். டான்லி பண்ணதோட பரவாயில்ல, ஜான்விக் டேய் 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 வேணாம்டா. இல்லதான் நான் வேணான்றேன். வேணான்னு எதுக்கு சொல்றேன், வேணாம். ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது, கம்முன்னு வேறதான் பேச. இல்ல இல்ல அதாவது இல்ல யோசிச்சு பாரு, ஜான்விக் எனக்கு எந்த அளவுக்கு வரைக்கும் தெரியும். ஜான்விக்னா என்னன்னு கூட தெரியாம அங்க உட்காந்து ஃபயர் அவுட்ல வந்தாருங்க பாத்தியா. ஆமாங்க, ப்ரொஃபசர் என்னமோ பண்ணிருந்தாரு. என்ன சொன்னானுங்க, இல்ல ப்ரொஃபசர் கூட ஏஸ்ட் பண்ணிருந்தாரு. அதான் அதோ இல்ல ஏஸ்ட் ப்ரொஃபஸ்டர்னு ஏதோ சொல்லிருப்பான். ப்ரொஃபஸ்டர் இல்ல இந்த இல்ல இந்த சகுனில சொல்லுவான் தெரியுமா சந்தானம், நல்லா கதை சொல்றியா, அவன் நீ சொல்ற கதை வச்சு 2000 குழந்தைக்கு சோறு ஊட்டலான்னு. வாயில வரல, கரெக்டா சொன்னாதான் காப்பிரைட் அடிச்சிருவானுங்களே. மோகன்லால் படம் HDF அது பாக்கலாம். ஆனா அவன் காட்டல இல்ல மோகன்லால் காட்டல மலடா. அவன் தெரியாது, அவன் பேர்லயும் இல்ல ஆனா அவன் பேர்ல பொம்பளை கேஸ் எத்தனை இதுக்கு தெரியுமா, நடிகர் சங்கத்திலே வந்துட்டு தூக்கி விட்டாங்க அவனை. ஏதோ ஒரு ஆடியோ தெரியும் 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 தெரியும். அந்த பிக்க போடணும். இது வரைக்குமே கேட்டா இல்ல, இந்த 2018 தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அது இண்டஸ்ட்ரி, அது இண்டஸ்ட்ரி அதையே பீட் பண்ணிச்சு அந்த படம். 250 கோடி நினைக்கிறேன்.